வணக்க நட்புகளே. காலையிலேருந்து இந்த வீட்டில் அராஜகம் ரொம்ப தாங்க முடியல. அதாவது காலைல வாங்கிட்டு வந்தேன், நேற்று நைட்டு அப்படித்தான் 15 இட்லி வாங்கிட்டு வந்தேன். ஒரு இட்லி எவ்வளோ தெரியுமா? 10 ரூபா. 15 இட்லியை நான் ரெண்டே இட்லி தான் தின்னேன். திலீப்பா 2, கோகுல் 2, மொத்தத்துக்கு 6 இட்லி போக 9 இட்லி. காலையில் இந்த இதுக்கு போச்சு, கழனி தண்ணி இருக்குது பற்றியில், மாடுக்கெல்லாம் போடுவாங்க தெரியுமா கழனி, அதுக்கு போயிடுச்சு. மீதி 9 இட்லி 90 ரூபா. காலையில் அப்படி தான் வரும்பொழுது பொங்கல் 2 பொங்கல், 5 வடை, 6 இட்லி இவ்வளோ வாங்கிட்டு வந்ததில் ஒரு பொங்கலும் 3 வடையும் இந்த அப்படியே கிடக்கு. அப்போ அது எவ்வளவு? ஒரு பொங்கல் 60, 3 வடை 30, 90. நைட்டு ஒரு 90, இப்போ ஒரு 90, 180 ரூபா பொருளை அவன் சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் திங்கிறதுக்கு வழி இல்லாமல் எவ்வளவோ ஏழை குழந்தைங்க, ஏழை பிள்ளைங்க எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க வறுமையில் வர்றவங்க. இவங்களுக்கு பகுமானத்தை பற்றிங்களா? இது எல்லாம் எதுக்கு தெரியுமா? நான் ஏசி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி இந்த 2 நாளாக அந்த விஷயமா பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அதை எப்படி நம்ம அனுமதி இல்லாமல் இவன் ஏசி வாங்கி கொடுக்கலாம், எப்படி இவன் குடும்பத்துக்கு செய்யலாம் அப்படின்ட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு காலையிலேருந்து அவளாக வண்டி எடுத்துகிட்டு போனான், கொட்டேஷனை வாங்கினேன், ஏதோ டூலர் வாங்க போகிறானா. இவளுக்கு யாருங்க லோன் கொடுப்பா? நான் கேட்குறேன். எதாக இருந்தாலும் நான் தான் வேணும். இந்த இப்படிலாம் போய்கிட்டு என்னை இல்லாமல் தனிச்சையாக நம்ம வீடு, அதாவது முதல்ல என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு சிம் கார்டு வாங்கினான், அதுக்கப்புறம் மசாலாவுக்கு பேர் வாங்கினான், சர்டிஃபிகேட்டு அனுமதி இல்லாமல் தனியாக அவளாக மசாலா பேக்கெட் போட்டு வியாபாரம் பார்த்தான். அதுக்கப்புறம் இப்போ டூலர் வாங்க போகிறான். டூலர் வாங்க போகிறதுக்கு கொட்டேஷன் வாங்கிட்டு வந்திருப்பா போல். இவளுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் எதுக்கு இவ தனியாக செய்கிறான்னா என்னையை வெறுப்பேற்றுறாளாம். என் கூட இப்போ காலிலேருந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, காலையில் வீடியோ கூட நான் தான் தனியாக போட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் போய் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் நேராக வந்துட்டேன். வெயிலாக இருக்குது, தேர் திருவிழா அன்றைக்கி. சரி, மதியத்துக்கு மேலே கூட போய் ஏசிக்கு கொட்டேஷன் வாங்கினதுக்கு பார்த்துக்கிறலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் நான். ஆனால் இவ எனக்கு மேலே ஜரூராக இருக்காளாம். காரணம், சரி இதெல்லாம் விடுங்க, அவர் ஜரூராக இருக்கா இல்லை எனக்கு மேலே வேகமாக வேலை பார்க்கட்டும், எல்லாம் பண்ணட்டும். நான் ஒன்று சொல்லவா, இதோட என்னுடைய வருமானத்தை பூரா இவளுக்கு நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். என் காசுலேருந்து இவ ஒரு நயா பைசா எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் என்னை ஒரு கெடுபிடி பண்ணுறது, ஓவர் ஆக்டிங் பண்ணுறது, அப்படியே அப்படியே எல்லாமே இவ தான் எல்லாமே, நாங்கள் சும்மா டம்மி பூனா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடாது. ஒரு விஷயம் சரி ரைட்டு ஒன்று பண்ணுறானா அதை விட்டுட்டு போயிட்டா அது பெருசாகாது. என்னையை பொறுத்த வரைக்கும் சரி ரைட்டு, அவன் ஏதோ அவன் வீட்டுக்கு செய்கிறான், அவனுக்கு இல்லாட்டினாலும் அவன் பேரனுக்காக விட்டு கொடுத்துருவான், அவன் பிள்ளைகளுக்காக விட்டு கொடுத்துருவோம்னு விட்டு கொடுத்து போனால் விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை. அப்புறம் நான் திருப்பி இறுக்கி பிடிச்சேன்னா எல்லாத்தையுமே நீயே பார்த்துக்க. உன் பிள்ளைக்கு காலேஜ் சேர்க்குறியா, நீயே சேர்த்துக்க. உன் பையனை சின்னவனை ஸ்கூலில் சேர்க்குறியா, நீ சேர்த்துக்க. இந்த விஷயங்கள் எதுலேயுமே இனிமேல் நான் மூக்க நுழைக்கவே மாட்டேன். என் சைட்லேருந்து உன் குடும்பத்துக்கோ இல்லை உங்கள் அம்மாவுக்கோ உனக்கு கூட விடு. சரி, நீ எனக்கு 3 வேளை சோறாக்கி போடுறங்கிறதுக்காக நான் பணம் தர்றேன், இல்லை அதுவும் உன்னால் முடியாதா விட்டுரு. நானாக பார்த்து எனக்கு கடையில் கூட வாங்கி நான் தின்னுக்கிறேன். இனிமேல் உன் சோத்தில் கூட நான் கை வைக்க மாட்டேன். இவ்வளோ நாள் விளையாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன், உன் சோத்தை தின்னேன்னா நாய்க்கு என்னடா நாயன்னு கேளுன்னு சொல்லி விளையாட்டுக்கு சொன்னேன். இன்றைக்கி சொல்கிறேன், விளையாட்டு வினையாகி போச்சா? சீரியஸாக சொல்கிறேன், வைக்கிற சோறை நான் திங்க மாட்டேன். இந்த கடையில் கூட ஆர்டர் போட்டு வாங்கி நான் தின்னுக்கிறேன். எனக்கு நான் காசு இல்லையா, இல்லை என்கிட்ட யூடியூப் வருமானம் இல்லையா? சரி ரைட்டு, ஏதோ ஒன்று போயிட்டு போகுதுன்னு விட்டால் அதோட விட்டுறணுங்க. ரொம்ப இறுக்கி பிடிச்சா உன் வேலையை பார்த்துட்டு நீ போ, என் வேலையை பார்த்துட்டு நான் போகிறேன். உன் மசாலா வியாபாரம் பாரு, அதில் உன் பிள்ளைகளுக்கு காசு சேர்த்து வை. நீ தனியாக பேங்க் அக்கௌண்ட்டு முதற்கொண்டு ஓப்பன் பண்ணிட்டா. இப்போ டூலர் இப்போ ஏதோ ஒரு திட்டத்தில் தாங்க பிளான் ஓடிக்கிட்டு இருக்கே தவிர இதெல்லாம் யதார்த்தமாக ஒன்றும் நடக்கலை. இதுக்கு நான் அந்த ஏசிங்கிறது ஒரு சப்பக்கட்டு. ஆனால் இவ பிளான் போட்டு தான் போய்கிட்டு இருக்கா. பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா, இப்போ டூலர் தனியாக, அதே மாதிரி சிம் கார்டு தனி, அதுபோக சர்டிஃபிகேட்டு, அதுபோக மசாலா தொழில், எல்லாத்துலேயுமே இவ தனியாக பிரிகிறா. கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாக என்னை விட்டு விலகிறா. இது இந்த காமத்துக்காகவோ நான் இந்த படுக்கலை அதெல்லாம் சும்மா இவ பண்ணுறது. வேறு ஏதோ இவளுக்கு கூட ஒரு திட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது மாத்திரம் எனக்கு நல்லா தெரியுது. என்ன பிளான் போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியலை. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் விளைவிக்கிறதா இருந்தால் நான் விளைவிக்கிறேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேணும்னு தான் சொல்கிறேன். ஏசியை வாங்கி நான் மாட்டுவேன். மாட்டினான்னா நாளைக்கு எனக்கு நான் போனால் வந்தால் இல்லை என் பிள்ளைகளுக்கு அனுபவிக்கிறதுக்கு என் சொத்து இருந்து என்ன பிரச்சனை? சொத்தை வச்சு என்ன நாக்கு வலிக்கவா? ஏதோ ஒரு நல்லது உள்ளது வேணுங்கிறத வாங்கி கொடுக்கறது குடும்பத் தலைவனுடைய இதுன்னு சொல்லிட்டேன். நான் காலையிலேருந்து நேற்றுலேருந்து அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு சும்மா ஒரு எதுவும் பேசுகிறதில்ல. நானே எந்திரிச்சேன், வந்தேன், குளித்தேன், போய் வீடியோ போட்டேன், வந்தேன், படுத்து தூங்கினேன். இப்போ எந்திரிச்சு பார்க்குறேன் அவள் பாட்டுக்கு உட்காந்து அங்கே சோபாவில் உட்காந்து எதையோ நோண்டிக்கிட்டு இருக்கிறான். கொட்டேஷன் வாங்க போனியப்பா, என்னப்பா ஆச்சு?
வாங்கிட்டியா? சரி உன் பேரில் வாங்கிக்கேன்ட்டேன் நான். உனக்கு லோன் கொடுத்தா வாங்கு, வேணான்னு சொல்லலை. கட்ட போகிறது எப்படி? என்ன என் காசில் தானே கட்ட போகிற? எல்லா காசுமே என்ன உன் காசாக கட்ட போகிற? ஏன் யூடியூப் வருமானத்தில் எடுத்து கட்ட போகிற? சரி இவ்வளோ தூரம் இவ்வளோ பேசுகிறீல்ல, எல்லாத்துலேயுமே விட்டுரு. என்னை எதில் இந்த சீட்டு காசு, நகைக்கடைக்காரருக்கு கொடுக்குற கடை எல்லாத்தையும் நீயே கட்டு. என்னை எது கூப்பிடுற? எல்லாத்துலேயுமே இனிமேல் வீடு கட்டுறதா இருந்தாலும் நீயே கட்டு. என்னை எதுலேயுமே இன்வால்வ் பண்ணாத. நான் ஒன்று சொல்கிறேங்க, ஒரு கை தட்டினா ஓசை கிடையாது. உனக்கு நீ நினைக்கிற இவனை விட்டுட்டு நம்மளாம் தனியாக எல்லாத்துலேயும் செயல்படுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் செல்லா காசாக தான் போவேன். நல்லா சொல்கிறேன். வீம்பு பண்ணுனா நானும் திருப்பி வீம்பு முரண்டு பிடிச்சேன்னா அது வேறு மாதிரி இருக்கும். என் முரண்டுத்தனத்தை நீ இன்னும் பார்க்கல. நான் 7 வருஷமாக உனக்கு நான் சரி ரைட்டு அடிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அடிமைன்னு சொல்கிறத விட ஒரு கொத்தடிமை மாதிரி. நீ போடுற சோறை தின்னுட்டு உனக்கு வருஷம் பூரா உட்காந்து சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு என் குடும்பத்தை கூட பார்க்காம 24 மணி நேரமும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான். என் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு தேவைன்னா அப்பப்போ போய் பார்த்துட்டு செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறவனை நிரந்தரமாக அங்கே நீ போகிற வைக்கிறதுக்கு நீ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் போயிட்டேன்னா ஏற்கனவே சுமிக்கு ஒரு வட்டம் அப்படி தான் சொன்னேன். எப்போ நான் வந்து உன் மேலே பாசத்தோடு இருக்கேன், வேணாம் என்கிட்ட வந்து எதுவும் எந்த இதுவும் வச்சுக்கிறாத, அப்புறம் நான் பிரிஞ்சு போயிட்டேன்னா அப்புறம் திருப்பி உங்ககிட்ட அந்த அன்பு கிடைக்காதுன்னு சொன்னேன். இப்போ வரைக்கும் அவன் அந்த அன்புக்கு தான் அவன் ஏங்கிக்கிட்டு இருக்கான். அதே நிலைமை தான் உனக்கும். நான் சரி சரின்ட்டு போகிற வரைக்கும் தான் உனக்கு. நான் பாட்டுக்கு உன்னை அவுத்து விட்டான் காலம் மாதிரி என்னை விட்டேன்னா திருப்பி மூக்கணாங்கயிறை போட முடியாது, என்னை பிடிக்க முடியாது. அந்த இதுதான் நான்லாம் ஒரு ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி. கிளம்புனேன்னா கிளம்புனது தான். எங்கே போய் எங்கே நிற்பேன்னு எனக்கு தெரியாது. என்னையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குலாம் ஆளே கிடையாது. நீயே உன் இதுக்கு நீ இப்படி பண்ணுறியே, என்னைய போட்டு பார்க்குறியே, என்ன பண்ணிடுவேன். இது பிளான் எப்படி தெரியுமா? என்னுடைய வீக் பாயிண்ட்டை வந்து அடிக்கிறது. வீக் பாயிண்ட்டுன்னா இந்த படுக்கிறது, இந்த இதுக்கு சோத்துக்கு சுகத்துக்கு கிடையாது, பேசாமல் இருக்கிறது. சில வீடுகளில் பார்த்துருக்கீங்களா? ஆம்பளைகளுக்கும் பொம்பளையாளுக்கும் வீட்டில் வந்து தங்கச்சிமார்கள்னே வச்சுக்கிடுவோம். என் மாப்பிள்ளைங்க கூட சண்டை போடுவாங்க. சண்டை போட்டால் பெண்களுடைய ஆயுதமே மௌனம். என்ன பண்ணுறது? எதுவுமே பேசுகிறதில்ல. அப்படியே சோறை போட்டு அப்படி வைக்கிறது. எதாக இருந்தாலும் அப்படியே அப்படின்னு சொல்லி அப்படி திரும்பிக்கிட்டு போகிறது. இப்படி பண்ணும்பொழுது ஆம்பளைகளுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அவனே அப்போ தான் வேலை வெட்டிக்கு போயிட்டு ஒரு ஆஃபீஸுக்கோ ஒரு கூலி தொழிலுக்கோ போயிட்டு ஏதோ ஒரு இது பண்ணிட்டு வருவான். வீட்டுக்கு வந்தால் மூஞ்சியை தூக்கி வைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் அதில் மண்டை கடைச்சலாகி போய் மண்டை காஞ்சி போய் என்னடா இது குடும்பம் சொல்லி சப்பு 4 அறைய விடுவேன். அதை மாதிரி இப்போ இவன் என்ன பண்ணுறா? மௌனங்கிற ஆயுதத்தை அவள் கையில் எடுக்கிறான். என்னை வந்து என்கிட்ட பேசாமல் இருக்கிறது, என் கூட மூஞ்சி கொடுக்காம நான் படுத்திருந்தேன்னா என் ரூமுக்கு நேற்று கடவுள் மேலானே நான் சொல்கிறேங்க, என் தலை மேலே சத்தியமாக, எங்கள் அம்மா மேலே சத்தியமாக, பப்பு மேலே சத்தியமாக சொல்கிறேன், கீழே படுத்து தூங்கினேன். எனக்கு முதுகுலாம் எவ்வளோ வலி தெரியுமா? காலையில் எந்திரிச்சு சொல்கிறேன் இவகிட்ட, எப்பா நைட்டு இந்த கீழே படுத்த கோகுணும் அவளும் தான் அங்கே மேலே படுத்திருந்தாங்க, நான் கீழே தரையில் படுத்தேன் பாய விரிச்சு. எனக்கு தூக்கமே வரல. டைரெக்டாக அந்த ஏசியோட கூலிங்கு என் மேலே ஏறி இந்த மூக்கெலாம் பாருங்கள் கொணன்னு சளி பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. குறுக்கு வேற கடுக்குது. காலையில் எந்திரிச்சு சொல்கிறேன், ஏப்பா அந்த மாதிரி நைட்டு எனக்கு படுத்தது ஒத்துக்கிறல அப்படிங்கிறேன். ஒரு நாளைக்கே இப்படி சொல்கிறேன், நாங்கள்லாம் டெய்லி படுக்கிறோம், நடிக்காத ரொம்ப. அதே மாதிரி நைட்டு கத்துறா, நான் திருப்பி பதிலுக்கு கத்துறேன். சண்டை வந்துருச்சு. அவங்க 2 பேரும் நீங்கள் கொஞ்சம் நேரம் போய் வெளியே இருங்கடான்னு சொன்னான். வெளியே உட்காந்துருக்காங்க. எங்கள் 2 பேருக்குள்ளே சரியான ஆர்கியூமெண்ட் இந்த ஏசி விஷயமா. எனக்கு ஒரு டயத்தில் என்ன ஆகிட்டேன்னா, ஓவராக கத்துனதில் நெஞ்சு சுருக்குன்னு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்கிறேங்க, ஏய் நெஞ்சு வலிக்குதுப்பா சுருக்குங்கிறேன். என்னை அதோடு அடிக்கிறான். 2 அடி ஓங்கி இப்படி கையில் டம்முன்னு குத்திட்டு, இடுப்பில் ஒரு குத்திட்டு நடிக்கிறியா? ஏண்டா நீ தான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கீல, எனக்கு அப்படியே ஏதாவது ஒன்றுனா நான் நெஞ்சு வலி வந்த மாதிரி நான் நடிப்பேன், அவள் அப்படியே அந்த பிரச்சனையை விட்டுட்டு போயிடுவா அப்படி சொன்னில, எனக்கு என்ன தெரியாதாங்கிறான். நான் வந்து விளையாட்டுக்கு சொன்னேன், ஒரு வீடியோக்காவோ காமெடிக்காவோ சொன்னதை இவன் அப்படியே மைண்டில் ஏற்றிக்கிட்டு நேற்று உண்மையிலே எனக்கு நெஞ்சு வலி, நான் சொல்கிறேன் நீ விளையாட்டுக்கு பண்ணுறேன்னு சொல்லி என்னை 2 மேற்கொண்டு 2 கும்மாங்குத்து குத்துறா. எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு வலி? ஒரு மனுஷனை முதல்ல மனுஷனாக மதிக்கணும். நான் சரின்ட்டு போகிறேன்னா அனுசரித்து போகணும். சரி ஒரு ஏசி தானே வாங்கி கொடுக்கட்டும், நம்மளுக்கு எவ்வளவோ செய்கிறாரு, நம்மளுக்கு கேட்காம அள்ளி தர்றாரு. 1 ரூபா கூட கணக்கு பார்க்க மாட்டேங்கிறாரு. அந்தளவுக்கு இருக்கிறவருக்கு நம்ம இவ்வளோ இதை கொடுக்கலாமா, குடைச்சலை கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை. என்னை போட்டு படுத்துறா. இது வந்து பார்த்துக்கிட்டே இருங்களேன், சின்ன விஷயம் பெருசாக விஸ்வரூபம் ஆக போகுது. இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். இதையும் தாண்டி இன்னும் என்னை டார்ச்சர் பண்ணால் உன் குடும்பத்துக்கு வர்ற காசை நீ செலவு பண்ணிக்க, யூடியூப்பில் வர்ற வருமானத்தை உன் குடும்பத்துக்குன்னு, எனக்கு வர்ற வருமானத்தில் நான் என் குடும்பத்துக்கு நான் செலவு பண்ணிக்கிறேன்ட்டு இதோடு நான் பார்த்துக்கு ஒதுங்க போகிறேன்.
அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட தொங்கிட்டு நின்னாலும் சரிதான், என்னையை பிடிச்சி உருவினாலும் சரிதான், என்கிட்ட தம்படி காசு தேராது. சொல்லிட்டேன், அவ்வளோதான். மேற்கொண்டு என்னை தொல்லை பண்ணாத, துயரத்தை கொடுக்காத. ஒழுங்காக சாப்பாடு ரெடி பண்ணுறியா? அந்த இப்போ காலிலேருந்து பாருங்கள், வீடியோ போடலை, ஒன்றுமே பண்ணலை. ஃபேஸ்புக் வீடியோ இல்லை, யூடியூப்பில் இந்த சாப்பாடு வீடியோ போடலை. நானே தூங்கி எழுந்திரிச்சு இந்த இப்போ நானே சோறை போட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட போகிறேன். இது நட்டம் தானே இவளுக்கு. இப்போ ஒரு ஏசி வாங்கி கொடுக்குறது இனிஷியல் பேமெண்ட்டு 2000 3000 5000 வரப்போகுது. ஆனால் இவனால் இப்போ இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இதெல்லாம் வீடியோ போடாமல் எவ்வளோ தெரியுமா நட்டமாக போகுது? அதை விட டபுள் மடங்கு ஆக போகுது. நான் அவ்வளோ தான் சொல்ல முடியும். எனக்கு ஒன்றும் தெரியாது, பார்த்துக்கிறட்டும். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் என் வழியை பார்த்துட்டு நான் போகிறேன், அவள் வழியை பார்த்துட்டு அவள் போகட்டும். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறா, அவளை தான் சொல்ல முடியும். 6 மணி இரவில் பார்ப்போம். பாய்.